நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் அக்டோபர் 3ஆம் தேதி முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்போது நாம் மகர ராசியை பார்க்க போகிறோம். மகர ராசியில் மகர ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், கடகத்தை. அப்போ 7ஆம் இடம் அப்படின்போது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அந்த இடத்த குரு பார்த்தார் அப்படின்னு சொன்னால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும், நட்பு வட்டாரங்களால் நல்லதே நடக்கும், தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. 2ஆம் இடத்து அதிபதியே சனி பகவானாக வருவதால் நல்ல பணவரவு இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். 3ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு. கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க, இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி 4ஆம் இடத்தில் ராகு இருப்பது வண்டி வாகனங்களை வச்சு சவாரிகள் செய்யக்கூடிய, அதாவது அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு வண்டி பாதியில் நின்று போய் செலவு வச்சு பழுது பார்த்து மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஆனால் படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் கிடையாது. பாருங்கள், 5ல் செவ்வாய் இருக்கிறார். பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள். 5க்குடையவன் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறி இருப்பது மாபெரும் சிறப்பு. 5க்குடைய சுக்கிரன் 9ல் இருக்கிறாருங்க. இது 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் 9ல் இருக்கிறது. அதுவும் குரு பார்வையில் இருக்கிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். நீங்கள் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது 6க்குடையவன் 9ல் உச்ச நிலையில் இருக்கிறார். குறைவொன்றும் இல்லை. அவர் 9ஆம் இடத்தில் தானே இருக்கிறார், 6ல் இல்லையே. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும், எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி 9ஆம் இடம், 9க்குடையவன் 9ல் உச்ச நிலையில் இருந்து குரு பார்வையில் இருப்பது என்பது யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். பெண்களால் அனுகூலம், தாய்மாமன் மைத்துனர்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், தந்தையால் அனுகூலம். 9ல் ஆக்சுவலாக சூரியன் இருந்தால் காரகோ பாவனாஸ்தி, இருந்த போதிலும் குரு பார்வையில் இருக்கிறதால ரொம்ப சுபீட்சத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புங்க. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால இந்த ராசி அன்பர்கள் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. சொந்த தொழிலாகட்டும் இல்லை அரசு உத்தியோகமாகட்டும், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக லெபோரியஸ், அதாவது 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணுங்க. மேலதிகாரி சக ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்தீங்கன்னு சொன்னால் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி கொஞ்சம் சின்சியாரிட்டி, டெடிகேஷன் தேவைப்படுகிறது, அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது.
ஆனால் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. ஏன் என்று சொன்னால் 11ஆம் இடத்தை அதிபதியும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் கூட தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி, மகர ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனையும் பெருமாளையும் வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.